அவங்க வீட்ல இருந்து ஆளுங்க வரப்போறாங்க. ஆனா இவர்களுக்கு பயம். அவங்க அம்மா வரதுனால பாருக்கு ஃப்ரீசர் பாஸ் மாதிரி ஒரு இதுல இருக்கிறது அவனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சுங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்த கேக்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்க போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேட்டர்னை நான் பாக்குறேங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சனிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கான வேலை, ஜாலியான விஷயங்கள் எல்லாம் பண்றாரு. நீங்க கவனிங்களேன், கடைசி 2-3 வாரமா இந்த விஷயத்த கவனிக்கிறேன். சனிக்கிழமை கொஞ்சம் ஃபோர்ஸா பேசுறாரு, ஆனா ஞாயிற்றுக்கிழமை அப்படியே கொஞ்சம் சாதாரணமா பேசி அவங்கள ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பண்றாரு. இது நல்ல யுக்தி தான். ஏன்னா 2 நாளும் போட்டு இவங்களை திட்டினா கொஞ்சம் நல்லா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சாஃப்டா தான் போவார்னு நினைக்கிறேன். சரி, இதுல என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருந்து வரப்போறாங்க, ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு நடக்க போது, உங்க வீட்டை சேர்ந்தவங்க வரப்போறாங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா சிலர் மட்டும் பயத்துல இருப்பாங்கல்ல, அதாவது ஐயோ பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்ல போறாங்களோன்னு பயத்துல இருப்பாங்கல்ல. அப்படி பயத்துல இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. முதல்ல விக்ரம் தான் சொல்றதுக்காக எந்திரிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, சார் யோசிக்கவே வேணாம் சார், பார்வதி தான் செம்ம பயத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா பார்வதி வந்து நிறைய இடத்துல வெளிப்படுத்திட்டாங்க, என் அம்மா வர போறாங்க, என்ன சொல்ல போறாங்களோ, எனக்கு பயமா இருக்குன்னு எல்லார்கிட்டயுமே ஆல்மோஸ்ட் வெளிப்படுத்திட்டாங்க. அதனால வந்து விக்ரம் வந்து பார்வதி தான் பீதியில இருக்காங்க, பயத்துல இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா கானா வினோத் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் கண்டிப்பா பார்வதி தான், ஏன்னா வந்து இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரப்போதுன்னு சொன்னதுல இருந்தே செம்ம பீதியில இருக்காங்கன்ற மாதிரி கானா வினோத்தும் சொல்றாரு. ஆக மொத்தத்துல 2 பேர் சொல்லிட்டாங்களா? 2 பேருமே சரி, கமருதீனை கூட சொல்லல, பார்வதி தான் சொல்றாங்க. கமருதீனை பொறுத்த வரைக்கும் அவன் ஃபேமிலியை நினைச்சு பயமே கிடையாதுங்க. அவன் ஃபேமிலியில யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. அக்கா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவன் ஃபேமிலியில யாரும் சொல்ல போறது இல்ல. என்ன, கமருதீனுக்கு லைட்டா ஒரு பயம் இருக்கும், பார்வதி வீட்டுல இருந்து அண்ணன் கிண்ணெல்லாம் வந்துட்டு நம்ம கிட்ட இது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கமருதீனுக்குள்ள லைட்டா ஒரு பயம் இருக்குதான் செய்யுது. நீங்க யோசிச்சு பாருங்க, என்னதான் இருந்தாலுமே எப்படி அது வெளியே போயிருக்கு, என்னெல்லாம் போயிருக்கு, அண்ணன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்ற பயம் லைட்டாவாது அவனுக்கு இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் இவன் சாதாரணமா மத்தவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டைக்கு நிக்க முடியாது. சோ அந்த பயம் கண்டிப்பா கமருதீனுக்குள்ள இருக்கதான் செய்யும், அதை வெளிப்படுத்தாம இருக்கான். சரி, அடுத்ததா சபரி வந்து காமெடியா ஒரு விஷயத்த சொல்றாரு. சார் வந்து பார்வதி தான் சார் பயத்துல இருக்கா, பார்வதி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா, எல்லாருக்குமே இது ஃப்ரீ டாஸ்க்டா, ஆனா எனக்கு மட்டும் என் அம்மா வந்தா இது ஃப்ரீசர் பாக்ஸ் டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஃப்ரீசர் பாக்ஸ் டாஸ்க்னு ஏன் சொல்றாங்கன்னா, என் அம்மா வந்து என்ன சாவடிக்கவே செஞ்சிருவாங்க, அதனால உங்களுக்கு எல்லாம் இது ஃப்ரீ டாஸ்கா இருக்கலாம், ஆனா எனக்கு மட்டும் இது ஃப்ரீசர் பாக்ஸ் டாஸ்க்ன்ற மாதிரி சொன்னான்ற மாதிரி இவர் காமெடியா சொல்றாரு. அடுத்ததா வந்து கனி சொல்றாங்க. கனியும் பார்வதி பேரை தான் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா வந்து பார்வதி பேரை தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க. காரணம் அவங்க எல்லார்கிட்டயும் நான் பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அமித் கிட்ட எல்லாம் அவ்வளவு புலம்புனாங்க. சோ அமித் எல்லாம் கண்டிப்பா பார்வதி பேர் தான் சொல்லுவாரு. சோ கனியும் நான் பார்வதி பேர் தான்